எக்ஸாம்ஸ் எல்லாம் இப்போதான் முடியுது. ரிசல்ட்ஸ் வரப்போகுது. ரிசல்ட்ஸ் அப்போ வந்து இதுவாயிடுமோ, அதுவாயிடுமோ அப்படின்ற பயம், பதட்டம் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அது 10th, 12th எக்ஸாமா இருந்தாலும் சரி, நீட் ரிசல்ட்ஸா இருந்தாலும் சரி, ஐஐடி ரிசல்ட்ஸா இருந்தாலும் சரி, ஈவன் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றவங்களோட ரிசல்ட்ஸா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே அந்த பயம்ன்றது இருக்க தான் செய்யும். அந்த பயத்தை தாண்டி அந்த எக்ஸாமோட ரிசல்ட் எதுவா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்க பழகிக்கோங்க. ஏன்னா ரிசல்ட் டே அப்படின்றதுல நம்ம ஒன்றும் மாற்றம் பண்ண முடியாது. நம்ம என்ன படிச்சோமோ, என்ன எழுதணுமோ அதுக்குரிய பலன் மட்டும்தான் அப்ப கிடைக்கும். பட் என்னவா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அதுல இருந்து அடுத்த கட்டத்தை நீங்க தேர்வெடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஃபெயிலாவே ஆயிட்டீங்கன்னா கூட அடுத்து எப்படி அதை பாஸ் பண்றது அப்படின்னு நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம். இல்ல இந்த அட்டெம்ப்ட்ல நம்ம கிடைக்கலன்னா அடுத்த அட்டெம்ப்ட்டுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம்னு நம்ம ஆரம்பிக்கணும்னா அந்த அக்செப்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அக்செப்டன்ஸ் இல்லாம என்னடா இப்படி பண்ணோம், இப்படி ஆயிடுச்சு, இவ்வளோ படிச்சோமே, இந்த அட்டெம்ப்ட்ல எப்படி வாங்கிடலாம்னு நினைச்சோமே அப்படின்னு அந்த நெகட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ண உங்களோட அடுத்த அட்டெம்ப்டோட குவாலிட்டி, உங்களோட ப்ரிப்பரேஷனோட குவாலிட்டி தான் அஃபெக்ட் ஆகும். அதோட சோகமா இருக்கிறது அது ஒரு நார்மலான விஷயம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கலன்னா அதுக்கு நம்ம யாரோ 4 பேர்கிட்ட பேசலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா நம்ம சிரிச்சு பழகலாம். இல்ல யாருமே இல்லைன்னா மனநல ஆலோசகருக்கு 104 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா கவர்மெண்ட் சப்போர்ட், டெலி சப்போர்ட் கொடுப்பாங்க. அவங்க கிட்டயும் நீங்க பேசலாம். தேங்க்யூ.